இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரேண்டமா வேண்டாத வேலை பார்த்து கண்டமா தண்டமான சம்பந்தம் இல்லாத ரேண்டம் சம்பவங்களை தான். குதிச்செழுந்து கூடாத வேலை பார்த்தவங்கல இருந்து வெகுண்டிலிருந்து வீணான விஷயங்களை விடாப்புடியா செஞ்சவங்க வரைக்கும் சிக்கல் அத்தனை பேரையும் வீடியோக்குள்ள ஏத்திட்டு வந்திருக்கோம். சிரிச்சு மகிழங்கிறதுனால இன்ட்ரோ போடியா ஏறிட்டார். ஆத்தோரமா அலம்பிட்டு இருந்தாரு. குளிரு பேசாம வெளிநாட்டு ஸ்டைல்ல கெஞ்சி விட போறான். அவன் விழுந்துட்டான். ஓ, யார் நினைச்சது அவனுக்கு? மூழ்கி கும்தல காண குன்சேங்கற கம்மை பக்கத்துல காட்டேரியா சுத்துன்னு சொன்னீங்களே. பப்பாளி ஆரம்ப இடத்துல எதுக்குடா அமானுஷ்யமா வரீங்க? அவன் ரெவிடி வரலாற்றவே இல்ல. வரல விட்டு ஓடிட்டும் போலாமா? ஏண்டா ஆபாசமா? வளஞ்சு வச்சே. சரியானடி. அருகில் இருக்கும் பெண்களின் காதை கடித்து வைக்கும் கொடூர குரங்கின் வரைபடம் என்று வெளியாகி உள்ளது. அவர் ஹேண்ட்ஸமாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அலையாடிட்டு இருக்க. தள்ளி போக ரிச்சா இருந்தா போதுமே, மொச்சிருவீங்களே. மாப்பிள வண்டியில அவரு மெயினான பாயிண்ட சொன்னாரு. ஆட்டத்துல ரொம்ப முக்கியம், கவனம் பால் மேல இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்பவும் பத்திரமா. மிஸ் பண்ணிட்டாப்ல தம்பே, ஒன்னும் ஆவலையே. என்ன பண்றது, டேலண்டான ஆளுக்கு பெரிய மேடை கிடைக்கிறது இல்ல. வீட்லயே வாசிச்சு விட்டுறேன், பரவாயில்ல. கட்டையில பத்தி புடிச்சிருந்தா தான் பாட்டையை கிளப்பி இருப்பார். ஆண்டி அட்வைஸ் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த கண்ணு சொல்லின்றது ஒண்ணே கேரளாது ஊர்வம்பல காலை விட்டுக்காத கண்ணு, கஷ்டமா இருக்குமா. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வெஜ். ஒரு நாளா எதிரிலே இருந்தாலும் எதிரி உயிர் கொள்ள கூடாது, வாழணும் திரும்பி. என்ன அட்வைஸ்? உயிர்களை கொன்னித்தன நாள்ல என்னத்தை சாதிச்சோம்? பயந்துட்டியாடா? பொறுமை. இந்த எலி குஞ்சுக்கும் குழந்தை குட்டிலாம் இருக்கும்ல, வயிற்றே 7 இருக்கு. பொழப்ப கெடுக்க மாட்டேன் ப்ரோ. அங்க பாடின்னு இருந்தவங்களே, மேடம் இந்தாங்க சம்சா வாங்க, சம்சா வாங்க. ஏன்டா இழுத்து போட்ட? போறீங்களா? அவர்தான் அங்க தலைமை. மங்களான வீடியோலயும் மக்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கீங்களா ஐயா? அது எப்படிங்க? அருமையா கேட்டீங்க. தலைவங்கிறது நாம தேடி போற பதவி இல்ல, நம்மள தேடி வருது. மக்கள் எனக்கு கொடுக்கறது முதல்ல மரியாதை தான். தலைவா பண்ணாடா. அங்க ரெடியா இருந்தாங்க. ரீல்ஸ் போட்டிருக்காரு, அதை நக்க அடிக்கிறாங்க. வண்டி எடுத்தா திருப்பி வண்டி டாக்டர்ட்ட போனே. இவன் எப்படா வண்டி எடுப்போம் துரத்துலான்ட்டு முன்னோக்குறானா. முட்டில 3 பல்ல இருக்கு. அவன பார்த்தானா ஒரேடியா போயிடுவேன். தரக்குனால அதுங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாதுடா. ஓட பாக்குறான். பாடைக்கு சொல்லிரே. ஆள விடுங்கடா. அங்க நடு ரோட்ல தடுமாற்றம். பிராண்டடான பேக் பயங்கர காஸ்ட்லியான தம்பி. இடம் காலியானது. வேற பைக்ல. ஆமா, நீ நட்சத்திர ஆமை கடத்திட்டு போறாங்க. இறங்குமா ஐயா. லைட்டா அண்ணியனு. இந்த காவலன் உங்களுடன் தான். அவன் பிரச்சனை நீ ஏன் பாடுறா? காப்பாற்றுவதுதான் நீங்கள் வேலை. சாவ சொல்றியா? ஆளப்பாரு ஆள. பொருள் திருடப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருடகிட்டே நாங்க திருடுவோம்டா. என்னாலதான் ஊர்ல தப்பே இல்ல. நான் செய்யறது தப்பே இல்ல. அங்க ஒரு பங்காளி பந்தயத்துக்கு போனா அப்படி. என்ன மாப்ள, சைக்கிள் ரெடியா? குதிரை ரெடியான்னு கேள்றா. மாப்ள குதிரைக்கு கரண்டிச்சு கொடலு. ஏன் சைக்கிள் அப்ப தொங்கிருச்சு பெடல். அவர் அண்ட கொடுத்த பரம்பரை. எடுத்துக்க இவனை. பகைனா நான் மோசம், பச்சை பிள்ளை கிட்ட பாசம். தம்பி நல்லா படிடா. சரிடா. என்ன அசிங்கப்பட்டுட்டியா? அங்க ஆல்ரெடி சம்பவம் ஆயிருச்சு. ஐயோ, என்னங்க எப்படி ஆயி போச்சு? ஆம்புலன்ஸ கூப்பிடுடா. யாப்பா பாத்து போறீங்களா? ஐயோ ஐயோ சேத்து கூப்பிடுடா. அவங்க அக்கறையில கேட்க, யங் லேடிஸ் நீங்க புகை இழுப்பீங்களா? பொட்டி பொட்டியா இழுப்பேன். இருக்கா? அப்படியே இருங்க. இஷ்டப்படி இழுங்க. ஊச்ச பண்ணாம உறிஞ்சுக்கங்க. அவர் போற வழியில பொது சேவை செய்ய, இந்த பொருளை போட்டு என்ன வியாபாரம்?
கையில ஒட்டேன் ஜோடி 50 ரூபா வரும். சாயந்தர கொள்ள எடுத்து வை. வச்சிருக்கேன் 25 ரூபா நோட்டை. பொருளை பொடி நான் எடுத்து நீட்டேன். வசதியா இருக்கு இந்த பையில ஓட்ட. அந்த ஆளு கையில ஓட்டேன். தக்காளி ஏங்கிட்ட கட்டாத சட்டை. அவரு ராணுவ உடை அதிநவீன ஆயுதமெல்லாம் எடுத்துட்டு போனாரு மீன் பிடிக்க. தங்கத்துல பிடிச்சிருப்பீங்க போல. வீட்டுக்கு வெளிய நிக்குதா லாரி. ஐ எம் சாரி. இப்போ வந்து தான் முடிச்சிருக்காங்க. உங்களை பிடிக்கல. மாமா வந்து அது மீன் தானா? குட்டி மீன். இல்ல தவறு. அவர்தான் அந்த இல்ல, ஆட்ட மீன் தான். நாயகன். ஓ எங்கள மாதிரி பசங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல கோச். இறங்கி எத்தனை கோல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க கோச். பவுன் குஞ்சு கமான் போற இறங்கி அடிக்கிற உன்னை நம்பிதான் இருக்கு. நேரம் உனக்கு நல்லா இருக்கு. இறங்கி கலக்கு. பகல் பாத்துக்க. நீ போடா. இப்ப வாங்கடா. கேம் முடிஞ்சது போலாம். பவுன் குஞ்சு ஐயா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுனேன். கோச் ஆச்சு கொடுத்து போச்சு. ஜல்லிக்கட்டுக்கு போக வேண்டிய என்ன மல்லுக்கட்டு அனுப்புறானுங்களே. மாத்திரம் கொத்தி கிழிக்கணும். நீ ஏன் அன்பை விதைக்க கூடாது? என் கண்ணை திறந்துட்டேன். கொம்போட இருக்கிற இப்ப பறந்துட்டேன். அவர் மனசை திறந்தாரு. நான் முடிவு பண்ணேன் எனக்கு நீதான் எப்பவுமே. என்ன ப்ரொபோசல்? உள்ளத்துல உன்னை தூக்கி போட்டேன். இனி மனசை மாத்திக்கவே மாட்டேன். செருப்பு எக்ஸ்கியூஸ் மீ. செருப்பை மாத்தி போட்டு போய்க்கிறேன் சார். இல்ல நான் வச்சிருக்கிறத விட பெட்டரா இருந்ததுன்னு தான். ஊரை விட்டு செருப்பு தான் கிடைச்சதா? அன்னைக்கு அவரை ஊரே பார்க்கணும்னு பிளான போட்டாரு. ஐயோ, 6 மணியா ஊந்துறாங்க. பாவம் பெல்ட் போடல. அதிகாரியை கடமை அழைக்கும் போது அகலவான் ஐயாவுக்கு கண்ணு கட்டிருச்சு. உலக போர் 3 தொடங்கிருச்சு. எதிரி நாட்டு படை எல்லையில இறங்கிருச்சு. உடனடியாக யார் போட்டோ எடுக்கிறது? வீடியோ எடுக்கிறது. ஜாயின் பண்ணீங்கன்னா 3 வேளைக்கு நான் வச்சு தரேன். சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார். அவர் பக்தியில பெண்டாக பாலும் தேனும் எதுவும் உனக்கு நான் தருவேன். போன போட்டான். ஆண்ட்ராய்ட சொல்ல ஆண்டவா. அவ்வளவுதான். அது பயங்கர ஆழம் போல இருக்கு. அண்ணன் டிப்ஸ் சொல்றாரு. அதாவதுங்க இது ஆலயம். செய்யாமங்க வீட்ல இருந்தபடியேங்க பஞ்சர் அடிச்சிடலாமுங்க. அது சரி. இயற்கை முறையிலங்க. குழி கண்ட இடத்துலங்க கல்லை வச்சு அடிச்சோம்னா 10 பைசா செலவில்லை. பஞ்சத்துல பிறந்த பிசினாரி பையல. கண்டபடிக்கு பேசினா கட்ட வரல அடிச்சிடணுங்க. அது ஒரு பொன்மாலை பொழுது. அக்கா டீயோட வருது. ஏஸ்தட்டிக்கான டீ. ஆஹா, என்ன நிறம் மனம். சுவை பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்துகிறது. பின்ன படத்து கடந்த படுத்தும்ல. ஆக்கலையா? மாலை வணக்கம். கொடுக்கிறாரு நமக்கும். இங்க வாட்டருக்கு எப்படி போறது? கைய கழுவிட்டு போங்க. முட்டா பையன். குடுக்கறான்னு நினைச்சுக்கிட்டான். அடப்பா. ஐயோ. ஓ, முருங்கிட்டு. கண்மணி என்னை விரும்பு. கோவம் இல்லைன்னா திரும்பு. மாமா ஹோல்டிங்க கரும்பு. ஓ அப்ப உரிச்சு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கியா? சொல்ல மாட்டேன் கள்ளி. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வாய்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் மழையில நனைஞ்சதுக்கே மண்டை வீங்கி போச்சு. அது கொட்டுற மழைன்னு முன்னாடியே தெரியாம போச்சு. எதுக்கு மழையும் பார்த்தா வேலைக்கு ஆகாது. காட்சி ஆரம்பிச்சாச்சு. இனிமே பார்க்க வேண்டியதுமே. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. அங்க கொஞ்ச நேரத்துல கலைஞ்சிட்டாப்ல. அண்ணே முந்திரி கோட்டை இருக்கா? கிலோ 3000 ரூபாய். என்னது? வேணா வாங்கி இல்ல கிளம்பு. நாட்டுல வழிப்பறி அதிகமாயிருச்சுனே. காலையிலேயே கடை வச்சு திருடுறானே. திரும்புங்க குத்திருமோ. AK-67 PK-47 தெரியலையே. ஒழுங்கு மரியாதையா கன்னு என்கிட்ட நினைச்சுக்கிட்டு. இல்லங்கறல்ல. அண்ணே கொடுத்துறேனே. சும்மா இருப்ப. இப்ப கொடுக்க போறியா இல்ல? ஒழுங்கா கொடுத்துறேனே. உயிரை பணைய வைக்க முடியாது. கடையில கிடையாது போடா. தக்காளி அப்புறம் வரடா. காத்தாலேயே கடன் கேட்டு வரானுங்க. போயிட்டான்டா. ஆமா ஆளு போய் ஆபத்து அமுத்துது. நான் தானே குச்சி நிறுத்துனது. குச்சி அடா கொப்பட்டா. துப்பாக்கி நினைச்சேன். அடப்பாவி. என்னன்னே தெரியாம பயந்து அவன் திருட வந்திருக்கான்னு நினைச்சு ஐயோ நம்ம மேலதான் வச்சிருக்காண்டு என்னன்னு கூட திரும்பி பார்க்காம ஒரு ஆமா. கையை தூக்கிட்டு பயம் வந்துருச்சு. ஒருவேளை நம்மளே மிரட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இருப்பாரு. ஆனா ஒருத்தர் பல்ட்டி அடிச்சா இருப்பாரு. பேண்ட் அந்த மாடு என்ன அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே தூக்கி அது ஏதோ விட்டு கடுப்புல இருக்கு. அது போய் பக்கத்துல நின்று கத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காண்டு தூக்கி அடிச்சிச்சு. ஒன்னா இருக்காது. அடி விழுந்துரும். ஆமா அந்த டிவில
அது பள்ளி செத்து போய் ஒட்டி இருக்கு போல இருக்கு. ஒன்னாயிடாதா? ஒன்னா இருக்கு இல்ல, சில பேருக்கு ஒன்னாவது எனக்கு தெரிஞ்சு. காந்தி எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. மேபி அந்த மாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்கும். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.